இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வணக்கம் நண்பர்களே, அன்புடன் சமையல் சேனல்லேருந்து நான் உங்கள் சூர்யா. டுடே ஸ்பெஷல் சுவையான பாண்டிச்சேரி ஸ்டைல் மட்டன் குழம்பு. தேவையான பொருட்கள் 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன், 2 ஆனியன், 2 தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, 3 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் மட்டன் மசாலா, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், ஸ்பைசஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 1 கைப்பிடி, தாளிக்கிறதுக்கு ஆயில். ஓகே, இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு இந்த ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் நல்லா பொரியட்டும். ஸ்பைசஸ் பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட் கோல்டன் கலராக மாறுற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த இஞ்சி பூண்டு விழுது, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சே பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதை மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. இப்போது இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் இதை இந்த மாதிரி மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வடை போன பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஒரு உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கோம் இல்லையா, குழந்தைங்களுக்கு நம்ம கறி கொடுக்க முடியாது, அதனால் நம்ம இந்த உருளைக்கிழங்குகளை சாதத்து கூட சேர்த்து பிசைஞ்சு ஊட்டலாம். ஓகே, இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள் இது கூட சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா சேர்த்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவை மெதுவாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்த பிறகு இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மட்டனை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவோட அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மட்டன் சேர்த்த பிறகு இதை நல்லா இந்த மாதிரி மெதுவாக கிளறிக்கோங்க. இது நல்லா கிளறின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கருவேப்பிலையும் இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஓகே, இந்த மசாலா இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பால் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்பை நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஓகே, இது மாதிரி குழம்பை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா மற்றும் கொத்தமல்லி தழைகளை இது கூட சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு குழம்பை மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விட்ட பிறகு நம்ம குக்கரை மூடிடலாம். மூடிட்டு குக்கர் ஒரு 3 விசில் மட்டும் போட்டுடுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் இறங்கிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு கரண்டி வச்சு நம்ம இதை மெதுவாக கிளறி பார்த்துக்கலாம். பாருங்கள், மட்டனும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. இது இருக்கட்டும். ஓகேங்க, அடுத்ததாக 1 ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி பருப்பு, ஒரு சின்ன முடி தேங்காய் துருவல், இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்தா தான் மட்டன் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான சிம்பிளான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
தினம் தினம் ஒரு சமையல்.